ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எம்டிஎஸ் கேமிங். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ரிலே மார்ச் டிஸ்கவுண்ட் ஈவெண்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அதை ஸ்பின் பண்ண போகிறோம். இதில் நமக்கு என்னென்ன பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு. இது நம்ம சர்வருக்கு ஃபஸ்ட் டைம் அந்த ஈவெண்ட்டு. நம்ம சர்வருக்கு மட்டும் இல்லை, எல்லா சர்வருக்கும். அதில் அந்த கோட் என்ட்ரி பண்ணணும். நம்ம ரேண்டம் கோட் தான் போட போகிறோம். ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸே எவனுமே டாப்அப் பண்ண மாட்டான். நம்ம மட்டுமே டாப்அப் பண்ணிகிட்டு இருக்கிறது. எவனும் டாப்அப் பண்ண மாட்டான். நீங்களும் டாப் பண்ணாதீங்க. டாப்அப் நம்ம வீடியோவுக்காக பண்ணுறது. முதல்ல அந்த மெக்குலு ஃபிஷியோட பண்டில் எடுத்துப்போம். அப்புறம் அந்த டீமன் டாக் உல்ஃப் டீமன் டாகுன்றாங்க, டீமன் உல்ஃப் எமோட்டு. அப்புறம் இந்த ப்ளூவால் எடுக்கலாமா, இல்லை இந்த எமோட் எடுக்கலாமா? எது எடுக்கணும் எனக்கே தெரில. ஆனால் இதில் நிறைய டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ். கிட்டத்தட்ட 50, 60, 70, அப்புறம் எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட் வேறு அந்த கூப்பன் கோட் என்ட்ரி பண்ணுறது மூலமாக. வாய் வேறு ரொம்ப வளருது. இந்த கூப்பன் கோடை என்ட்ரி பண்ணுறது மூலமாக டிஸ்கவுண்ட் 10%. இதில் என்னத்தான் வாங்குறது? நான் ப்ளூவால் வாங்கலாமா, எமோட்டை வாங்கலாமா, இல்லை பண்டில் வாங்கலாமா? மால் மண்டெல்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. யூஸ் பண்ணுற மாதிரி வாங்கணும்னு பார்க்குறேன். இந்த பண்டில் இந்த நம்ம பண்டில் எடுக்காமல் நம்ம இந்த எமோட்டை எடுத்துக்கிட்டாச்சு. பண்டில் வேஸ்ட்டு தான். இந்த பண்டிலாம் வேஸ்ட்டு தான். அதனால நம்ம எமோட்டை எடுத்துப்போம். அதுக்கு ஒரு ஒவ்வொரு டைமில் கொடுக்கணும். அப்புறம் அந்த டிஸ்கவுண்ட் கூப்பன் ரேண்டம் தான் போட போகிறோம். ரேண்டம் டிஸ்கவுண்ட் கூப்பன் நான் வரமாட்டேங்குது. இங்கே வாடா, இந்த வந்துருச்சு. அது நம்ம நிறைய பேர் டிஸ்கவுண்ட் பண்ணி டக்கு டக்குன்னு எடுக்கிறாங்க. அதனால நமக்கு வரல. பழுத்தத்துக்குள்ள போயிடுச்சு, வந்துடுச்சு. முதல்ல இந்த மெகுமி ஃபிஷ் தரும் பண்டில். அப்புறம் என்ன, அப்புறம் இந்த எமௌண்ட்டு பேர் என்னன்னு தெரில. இந்த ஒரு எமௌண்ட்டு இது நல்லா இருக்காங்க. இந்த ஸ்டோரில் பார்த்தப்போ 599 டைமண்டுன்னு காமிச்சிச்சு. இதில் நம்ம டோட்டலாகவே 539 டைமண்டுக்கு வாங்கிட்டோம். இந்த டீமன் உல்ஃப் எமௌண்ட், இது சம்மனிங் எமௌண்ட்டா? மெகுமியோட சம்மன் அது, சம்மனிங். இந்த 3 ரிவார்டு நம்மக்கிட்ட 539 டைமண்ட்லேயே வந்துருச்சு. அது மட்டும் இல்லாமல் ரீஃபண்டும் பண்ணுவோம். அந்த ரீஃபண்டிங் நான் காமிக்கிறேன். ரீஃபண்ட் பண்ணும்போது தனியாக வீடியோ எடுத்து இதோட சேர்த்து காமிக்கிறேன் நான். முதல்ல கிளைம் எமௌண்ட்டை இது பண்ணுவோம். எமௌண்ட்டை வைப்போம் நம்ம ஹிஸ்ட்ரியில் வைப்போமா? ஸ்லாட்டில் வைப்போம் எமௌண்ட்டை. இப்போ 4900 டைமண்ட் தான் இருக்குது. நம்மக்கிட்ட 5400 டைமண்ட் இருந்தது. இந்த எமௌண்ட்டு தான் இதான் வந்துருச்சு. அதெல்லாம் நம்ம எக்யூப் பண்ணிப்போம். ரொம்ப நேரம் லோடிங்லேயே இருந்துச்சு. வாய் வர இன்னைக்கு ரொம்ப வளருது ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னு தெரில. டீமன் உல்ஃப் எமௌண்ட், அப்புறம் இன்னொரு எமௌண்ட் இது அந்த பக்கத்தில் இருக்கு. இந்த ஒரு எமௌண்ட்டு இதையும் வச்சுப்போம். எதுக்கு உயிர் வைக்கிறது? வச்சாச்சு. நான் உங்களுக்கு தனியாக எடுத்து காமிக்கிறேன். அந்த ரீஃபண்ட் கொடுக்கும்போது நான் உங்களுக்கு தனியாக எடுத்து காமிக்கிறேன். ரீஃபண்ட் கொடுப்பான், 20% ரீஃபண்ட் கொடுப்பான். மற்றபடி கோடு கொடுத்தேன், அதை நான் ரெக்கார்ட் பண்ணல, கட் பண்ணிட்டேன். அது காமிக்கல. ரீஃபண்ட் கொடுக்கும்போது நான் காமிக்கிறேன். நான் அந்த எமௌண்ட்டு டீமன் உல்ஃப், அப்புறம் இந்த எமௌண்ட்டு இதோ ரீஃபண்ட் பண்ணிட்டான் பாருங்கள். தனி வீடியோ நான் அட்டாச் பண்ணியிருக்கேன். இது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கழிச்சு கொடுத்தான். அதை ப்ரைவேட்டில் போட்டு வைக்கணும். கோடு கொடுப்போம். நமக்கு கொடுத்த கோடு நம்ம ப்ரைவேட்டில் போட்டு வச்சோம். அதனால் நமக்கு இது கொடுத்துட்டான். நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சி வச்சோம். அப்புறம் நம்ம இதையும் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ப்ளூவால் இந்த எமௌண்ட்டு, அப்புறம் இந்த டோக்கன் டவர் ஈவெண்ட்டுக்கான அந்த 15 வவுச்சர், டிஸ்கவுண்ட் வவுச்சர். இதையும் நம்ம டிஸ்கவுண்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். 239 டைமண்டு. இந்த க்ளூவால் நல்லா இருந்துச்சு, அதான் எடுத்துக்கிட்டேன். க்ளூவால் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறம் இந்த எமௌண்ட்டு நம்மக்கிட்ட எமௌண்ட் கலெக்ஷன் பெருசாக இல்லாதனால இதையும் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் அந்த 15 வவுச்சர் அந்த கோடு தான்.
50% ரீஃபண்ட் பண்ணுவான். இது மற்றவங்க போட்டாங்கன்னா நம்மளே போட்டுக்க கூடாது, மற்றவங்க போடணும், அதை ஷேர் பண்ணணும். நான் இப்போதைக்கு கொஞ்சம் பேருக்கு ஷேர் பண்ணுறேன், அப்புறமா நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிப்பேன். இந்த மாதிரி தான் ஏற்கனவே நமக்கு 107 டைமண்ட் ரீஃபண்ட் பண்ணிட்டான். நம்ம முன்னாடி வாங்கினதுக்கு இதுக்கும் ரீஃபண்ட் பண்ணிவிடுவான். எப்படி இருந்தாலும் போட்டுருவாங்க போட. தெரிஞ்சு ஒரு 10 ரூபா ஆஃபர் போட்டாலே, ஒரு 30 ரூபா ஆஃபர் போட்டாலே இதை எடுத்துடலாம், கிளைம் பண்ணிடலாம். இப்போ நம்ம அந்த கோஜா ஈவெண்ட்டுக்கு வந்துட்டோம். நான் 15 டிஸ்கவுண்ட் கூப்பன் கொடுத்தாங்கல்ல, கொடுக்கல, வாங்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பின், ஃபஸ்ட்லேயே நமக்கு டோக்கன் கொடுத்துட்டான். ஃபஸ்ட்லேயே டோக்கன் கொடுத்தான்னா ரொம்ப வாயை பழக்கக்கூடாது. ஏன்னா எப்படி இருந்தாலும் அப்புறம் ஃபஸ்ட்டே கொடுக்குறான்னா நம்ம ஸ்பின் பண்ணுவோம்னு நினைக்கிறேன். ஆனால் நான் ஸ்பின் பண்ண போகிறதில்ல. ஏன்னா ஸ்பின் பண்ணால் இவனை பற்றி எனக்கு நல்லா தெரியும், மொத்தத்தையும் பிடிக்கிடுவான். நான் அடுத்து சுப்பனா ஈவெண்ட்டுக்காக வச்சுருக்கேன். சுப்பனா ஈவெண்ட்டு வீடியோ கூடிய சீக்கிரம் வரும். அதாவது ஈவெண்ட் வந்தோடனே வரும். ஈவெண்ட் வந்தோடனே ஒரு நாள் கேப் போட்டு தான் வரும். ஆனால் வந்துடும் கண்டிப்பாக. நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் வந்தோடனேயுமே அப்லோட் பண்ண பார்க்குறேன். ஸ்பின் பண்ணதில் ஒன்றும் கிடைக்கல. அந்த ஒரு டோக்கன் கொடுத்தான். நான் ஃபஸ்ட் ஒரு ஸ்பின்னை தான் பண்ணேன். இப்போ அடுத்து இந்த ஒரு டோக்கன் கொடுத்தது 1 மொத்தமாக 5. ஒரு தடவை கூட 2 கூட கொடுக்கலாம். அவன் 5 தான் கொடுத்தான் மொத்தமாக சேர்த்து. ஒரு ஸ்பின்னுக்கும் 1. நல்லா இருக்கவங்கலாம். இங்கே சரி, டாட்டா பாய்.